இப்போது பலரும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு தினசரி வாழ்வில் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். உடல் எடையை குறைக்க விலை மதிப்புள்ள உணவுகள் அல்லது சப்ளிமெண்ட்டுகள் தேவையில்லை. இயற்கையான முறையில் பாதுகாப்பாகவும் சீராகவும் எடை குறைக்க முடியும். அதற்கு தேவையானது சில நுணுக்கமான அறிவும் திட்டமிட்ட நடைமுறைகளும் மட்டுமே. இந்த பதிவில் உள்ள 9 முக்கியமான குறிப்புகளை சமரசம் செய்யாமல் முழுமையாக பின்பற்றினால் 15 நாட்களில் 5 கிலோ வரை எடை குறைப்பது ஒரு சாத்தியமான இலக்கு. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். மாற்றம் உங்களையும் ஆச்சரியப்படுத்தும். உங்கள் தினசரி பழக்கங்களில் சில சின்ன பட் புத்திசாலியான மாற்றங்கள் போதும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியவை. வெறும் 15 நாட்களில் சில கிலோகிராம் எடையை குறைப்பது. நீங்கள் நமது நலம் லைஃப் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆரோக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. 1. வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணீர் மற்றும் ஊற வைத்த வெந்தயம். உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் காலை நேர பழக்கம்தான் முதலில் மாற்றப்பட வேண்டியது. எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் அரை எலுமிச்சையை பிழிந்து கலந்து மெதுவாக குடிக்க வேண்டும். இது உங்கள் செரிமானத்தை நன்றாக துவக்கி கொடுக்கிறது. உடல் முழுக்க நச்சுகளை வெளியேற்றும் ஒரு இயற்கையான டிடாக்ஸ் மாதிரி இந்த எளிய பழக்கம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதே நேரத்தில் இரவில் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை அரை கப் தண்ணீரில் ஊற வைத்து வையுங்கள். காலை நேரத்தில் அதை மென்று சாப்பிடலாம் அல்லது உங்கள் காலை உணவோடு சேர்த்துக் கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கும் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தும், இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்தும். இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடல் கொழுப்பு தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த எளிமையான 2 இயற்கை முறைகளும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பின்பற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 15 நாட்கள். ஆனால் 30 நாட்கள் பின்பற்றினால் விளைவுகள் இன்னும் தெளிவாக தெரியும். முக்கியமாக உங்கள் வயிற்று பகுதியில் லேசான தன்மை தெரியும். உடலின் ஓவரால் ஃப்ரெஷ்னஸ் கூட உணரப்படும். 2. இரவு 7:30 மணிக்கு முன் இரவு உணவு சாப்பிடுங்கள். இரவு உணவு எப்பொழுது சாப்பிடுவது என்பது முக்கியமானது. உங்க உடலுக்கு சரியான நேரத்தில் உணவு தருவதால் உங்கள் செரிமானத்தை பெரிதும் மேம்படுத்த முடியும். எனவே இரவு உணவை 7:30 மணிக்கு முன்பே சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த நேரத்துக்கு முன்னதாக உணவு எடுத்துக்கொண்டால் உங்கள் செரிமான அமைப்புக்கு படுக்கைக்கு செல்லும் முன் அவற்றை சரியாக பதப்படுத்த ஏதுவாக இருக்கும். இது இரவில் உங்களது கொழுப்பு மெதுவாக சேமிப்பில் இருந்து காக்கும். மேலும் லேசான உணவுகள், சூப், வதக்கிய காய்கறிகள் அல்லது ஒரு கிண்ணம் கிச்சடி போன்ற உணவுகள் எடை குறைக்கவும் உங்க வயிற்றில் உப்புசம் மற்றும் கனத்த உணர்வு இல்லாமல் இருக்க வழிவகுக்கும். இவை எளிய இயற்கையான உணவுகள், ஆனால் அவை உங்கள் உடலின் இயற்கையான செரிமான முறைக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் எளிதாக அதிகபட்ச பயன்களை அடைய முடியும். நேரம் தவறாமல் இதை பின்பற்றினால் உங்கள் உடல் அதற்கு ஏற்ப முழுமையான பலன்களை காணும். 3. தினசரி 12 மணி நேர உண்ணாவிரதத்தை பின்பற்றுங்கள். இடைவிடாத ஃபாஸ்டிங் என்பது கடுமையானதும் சவாலானதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மிக எளிமையான முறையாக ஒவ்வொரு இரவும் 12 மணி நேர உண்ணாவிரதத்தை நீங்கள் பின்பற்றலாம். இதன் பொருள் இரவு உணவிற்கும் மறுநாள் காலை உணவிற்கும் இடையே குறைந்தபட்சம் 12 மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் என்பதுதான். உதாரணமாக நீங்கள் இரவு 7:30 மணிக்கு உணவு எடுத்துக்கொண்டால் மறுநாள் காலை 7:30 மணிக்கு மட்டுமே மீண்டும் உணவு எடுப்பது உண்ணாவிரதத்திற்கான நேரத்தை பூர்த்தி செய்கிறது. இந்த நேர இடைவெளி உடலுக்கு உணவை முறையாக ஜீரணிக்கவும் தேவையற்ற கொழுப்பை எரிக்கவும் மொத்தமாக உடலை சீரமைக்கவும் உதவுகிறது. இந்த இயற்கையான முறையை தினசரி பின்பற்றுவது எளிமையானது மட்டுமல்லாமல் 2 வாரங்களுக்குள் அதன் பலன்கள் உங்கள் உடலில் தெரிந்துவிடும். 4. ஒவ்வொரு உணவிலும் புரதத்தை சேர்ப்பது கொழுப்பு குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். புரதம் வயிறு நிரப்பப்பட்ட மாதிரி உணர்ச்சி தரும். அதுக்கு மேல் புரதம் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். அதாவது மன அழுத்தம் மாதிரியான ஹார்மோன்கள் சரிவர வேலை செய்ய உதவும். அதே நேரத்துல தசைகளை பாதுகாக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏனெனில் நம்ம உடல் மெட்டபாலிசம் நல்லா இருக்க வேண்டும்னா தசை மாஸ் தக்க வைக்கணும். சாப்பாட்டுக்கு என்ன சேர்க்கலாம்? பாசி பருப்பு, பன்னீர், வேக வைத்த முட்டை, பருப்பு வகைகள், துவரம் பருப்பு, கடலை பருப்பு மாதிரி, கோழி, மீன் இவை எல்லாமே நல்ல புரத மூலங்கள். காலை உணவில் முட்டை, பாசி பருப்பு, மதிய உணவில் பருப்பு சாதம் அல்லது சாம்பார், இரவுக்கு பன்னீர், கிரில்லட் சிக்கன் அல்லது சுண்டல் மாதிரி சில புரதம் நிறைந்த உணவுகள். ஒவ்வொரு உணவிலும் ஒரு சிறிய அளவு புரதமாவது சேர்த்தாலே எனர்ஜி நல்லா இருக்கும், ஃபேட் லாஸ் வேகமா நடக்கும், உடம்பும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சின்ன பழக்கத்தை ஆரம்பிச்சு பாருங்க. முடிவுகள் நிச்சயம் தெரியும். 5. கார்போஹைட்ரேட்டுகள் அனைத்தும் தவறில்லை. ஆனால் சில வெள்ளை கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை ரொட்டி, பாஸ்தா, வெள்ளை அரிசி, மைதா சார்ந்த சிற்றுண்டிகள் இவை உடம்புக்குள் போனதும் வேகமாக சர்க்கரையாக மாறும். அதனாலதான் இவைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில மணி நேரத்துக்குள்ளே மீண்டும் பசி எடுக்க ஆரம்பித்தது விடும். இதை தவிர்க்க வெள்ளை கார்போஹைட்ரேட்டுகளை படிப்படியாக குறைக்கணும். அதற்கு பதிலா முழு தானியங்களை பயன்படுத்துங்க.
உதாரணத்துக்கு வெள்ளை அரிசிக்கு பதிலா பழுப்பு அரிசி, ரொட்டிக்கு பதிலா திணை, கேழ்வரகு, கோதுமை சப்பாத்தி, பாஸ்தாவுக்கு பதிலா ஹோல் வீட் பாஸ்தா அல்லது மில்லட் நூடுல்ஸ். மைதா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக்கணும். இந்த மாற்றத்தை நீங்க அடுத்த 15 நாட்களுக்கு பின்பற்றினா 2 முக்கியமான மாற்றங்களை கவனிப்பீங்க. இடுப்பு சுற்றளவில் குறைவு, ஆற்றல் அளவில் உயர்வு, பிளட் சுகர் பேலன்ஸ் ஆகும், இன்சுலின் ஸ்பைக் கம்மியாகும். இது கிராஷ் டேட் அல்ல, இது ஒரு சிம்பிள் சஸ்டைனபிள் சேஞ்ச். உங்கள் உணவில் முழு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுவே பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம். 6. நாம சர்க்கரை இல்லை என்று நினைத்து சில சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்களை நம் உணவில சேர்த்து வருகிறோம். வெறும் இனிப்பு பானங்கள்ல மட்டுமில்ல, பேக் செய்யப்பட்ட பழச்சாறு, சில தானிய வகைகள், சாஸ், சாலட், ஆரோக்கியமானது என்று சொல்லப்படும் எனர்ஜி பார்ஸ் எல்லாத்திலையும் சர்க்கரை பதுங்கி இருக்கு. நாம் தினசரி ஒரு ஸ்பூன் தேநீருக்குள்ள போட்ட சர்க்கரையை மட்டும் நாம எடுத்துக்கிட்ட சர்க்கரைன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நம்ம உடம்பு அதிக சர்க்கரையை எப்படியோ சேமிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் தொப்பை கொழுப்பு, ப்ளோட்டிங், எப்பவுமே டயர்டா இருக்கும் ஃபீலிங் இவைகளுக்கு காரணம். அதனாலதான் நீங்க சிக்கனமா ஃபேட் லாஸ் பண்ணணும், பாடியை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 15 நாட்களுக்கு சர்க்கரையை முழுமையா அவாய்ட் பண்ணி பாருங்க. அதாவது தேநீர், காஃபில ஒரு ஸ்பூன் கூட சர்க்கரை வேண்டாம். பேக்கேஜ் ஜூஸ், ஸ்வீட் ஸ்நாக்ஸ், ஃபிளேவர்ட் யோகர்ட் எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். ஹிடன் சுகர் உள்ள சாஸ்கள், கெச்சப், அதுக்கு பதிலா ஆப்பிள், பேரிக்காய், பேரிச்சம்பழம் மாதிரி உண்மையான பழங்களை சாப்பிடுங்க. இந்த நேச்சுரல் சுகர்ஸ் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும், ஆனால் ஃபேட் பர்னை தடுக்காது. இப்படி 15 நாள் முழுக்க சர்க்கரையை தவிர்த்தீங்கன்னா தொப்பை கொழுப்பு குறையும், உடம்பு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். முக்கியமா மன அழுத்தம் கூட குறைவாக இருக்கும், ஏன்னா சுகர் ஸ்பைக்ஸ் இல்லாம மைண்ட் காமா இருக்கும். இது கடினமா தோணலாம், ஆனா 2 முதல் 3 நாள் வழக்கமானதுக்கு பிறகு உங்க உடம்பு எப்படி ஃப்ரெஷ்ஷா லைட்டா ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 7. தினமும் 45 நிமிட விறுவிறுப்பான நடைப்பயிற்சி ஆரோக்கிய வாழ்விற்கான முக்கிய அடி. தினமும் 45 நிமிட விறுவிறுப்பான நடைப்பயிற்சி செய்தால் அது பல்வேறு உடல்நலம் நன்மைகளை அளிக்கிறது. குறிப்பாக கடைசி உணவுக்கு பிறகு நடைப்பயிற்சி செய்வது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது, கூடுதல் கலோரிகளை எரிக்கிறது. இந்த நடைப்பயிற்சி உங்கள் நாளை முடிக்க ஒரு நல்ல வழியாக மட்டுமல்ல, உங்கள் உடல் மற்றும் மனதையும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. 8. தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தரமான தூக்கம் ஆரோக்கிய வாழ்க்கையின் அடித்தளம். தூக்கம் என்பது வெறும் ஓய்வுக்காக மட்டுமல்ல, அது உங்கள் உடலின் மீட்பு மற்றும் ரீஸ்டார்ட் செய்வதற்கான நேரம். தூக்கமின்மை என்ன செய்யும்? மெட்டபாலிசம் மாற்றத்தை மெதுவாக்குகிறது, மறுநாள் தேவையற்ற ஹங்கர் பேங்ஸ் தூண்டுகிறது, மன அழுத்தம், சோர்வு மற்றும் சரும சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். எப்படி நன்றாக தூங்கலாம்? படுக்கைக்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன்பு திரைகளில் இருந்து, மொபைல், டிவி, லேப்டாப் ஆகியவற்றில் இருந்து 30 நிமிடத்திற்கு முன்பே விலகி இருங்கள். அமைதியான இருண்ட குளிர்ச்சியான அறையில் தூங்குங்கள். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்குங்கள். சரியான தூக்கத்தின் நன்மைகள்: உடலின் பழுது செய்தல் மற்றும் மீட்பு செயல்களை தூண்டும், எடை இழப்பை துரிதப்படுத்தும், மனநிலை, ஒருமுக போக்கு மற்றும் சரும அழகை மேம்படுத்தும். 9. தினமும் 3-4 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலின் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இது நச்சுகளை வெளியேற்றி வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுகிறது. உணவுக்கு இடையில் மூலிகை தேநீர், இஞ்சி, இலவங்கப்பட்டை, கெமோமில் போன்றவை குடிப்பது குடல் சீராக இயங்கவும் கொழுப்பை எரிக்கவும் உதவுகிறது. குறிப்பாக வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்புகள். குளிர்ந்த திரவங்களை விட சூடான மூலிகை தேநீர்கள் உடல் வெப்பத்தை அதிகரித்து மெட்டபாலிசத்தை வேகமாக இயங்கச் செய்கின்றன. இதனால் உடல் எடை குறைக்கும் வேகம் கூடும். தொடர்ச்சியாக 15 நாட்கள் சரியான முறையில் பின்பற்றி உங்களது ரிசல்ட்டை கமெண்ட் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இந்த 15 நாள் சவாலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு முதல்ல வரும். நன்றி. உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை தொடங்கட்டும்.